நான் முன்னாடியே பேசுகிறதுக்கு காரணம் வந்து பாம்பேக்கு போகிறேன். அதில் கூட ஒரு பாம்பு இருக்குது பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்றதை வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது. நான் வர வழியில் என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன். அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு. முதல்ல இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுகிறது, என்ன பேசுனா அது சரியாக இருக்கும், அல்ல என்ன பேசாமல் இருக்கணும், அது எவ்வளோ பூடகமாக பேசுகிறது அப்படின்னு தெரியல. அதனால் வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில் ஒன்று நான் நினச்சேன், ஏதாவது ஒரு பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்குது அப்படின்னா. நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன்.